கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தீர்க்க தரிசன வார்த்தை. கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்னமே தம்முடைய ஜனத்தை குறித்த தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அதனுடைய 1 முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும். மகிழ்ந்து பாடு, கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். 3வது வசனத்தில் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். 4வது வசனத்தில் பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. இப்படி தேவன் தம்முடைய ஜனத்தை குறித்ததான மேன்மையான திட்டங்களை எல்லாம் வெளிப்படுத்திவிட்டு கடைசியில் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று. அப்படி என்றால் இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, யாருக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிறது என்றால், யாரை குறித்து தேவ திட்டம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு விரோதமாய் தான் சத்துரு தன் திட்டங்களை, தன் காரியங்களை, தன் ஆயுதங்களை உருவாக்குகிறான், வெளிப்படுத்துகிறான். ஆனால் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். சத்துரு தேவ திட்டத்துக்கு விரோதமாய் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நிர்ணயித்த காரியம் நடக்கக்கூடாது என்பதற்காக சத்துரு என்ன செய்ய நினைத்தாலும், என்ன ஆயுதத்தை உருவாக்கினாலும் அவைகள் அனைத்துமே வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்துகிறார். ஆமென். பார்வோன் இஸ்ரவேலரை ஒடுக்க நினைத்தான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முன்போலவே பெருகி இருந்தார்கள். எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் என்று. காரணம், ஒடுக்குவதல்ல தேவ சித்தம், ஒடுக்குவது பார்வோனுடைய சித்தம். ஆனால் அவர்களை பெருக பண்ணுவது தேவ சித்தம். தேவ சித்தமே நிறைவேறினது. சவுல் தாவீதை அழிக்க நினைத்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீது விருத்தி அடைந்தான் என்று. ஏசபேல் எலியாவின் ஓட்டத்தை முடிக்க நினைத்தாள். ஆனால் கர்த்தர் எலியாவின் ஓட்டத்தை தொடர பண்ணினார். நாளைக்கு இந்நேரத்தில் எலியாவின் கதையை முடிப்பேன் என்று ஏசபேல் எலியாவுக்கு விரோதமாய் ஒரு ஆயுதத்தை உருவாக்கும் போது கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எதிரான ஆலோசனைகள், எதிரான ஆயுதங்கள், எதிரான சூழ்ச்சிகள், உங்களுக்கு எதிராய் செய்யப்படுகிற காரியங்களை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை. தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை நிர்ணயித்திருப்பார் என்றால் அதுதான் நடக்கும். அதற்கு நேராக தான் நம்மை நடத்துகிறார். சோர்ந்து போக தேவையில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, எதிரியின் திட்டத்தை அவமாக்கி எங்களுக்கான உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா எதிரான ஆயுதங்களையும் வாய்க்காமல் போக பண்ணுகிற உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய அதிசயமான செயல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.